ஆமாம் ரெண்டு இது அது கீழே. தொலாய் வருதுண்ணா அது. பார்த்து கொம்புல ஒரு முட்டிட போகுது. எங்கள் அப்பா என்ன சூடு இருக்குது. சண்டை சண்டை சண்டை. ஏய் 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 ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா முத்தங்கா டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தாங்க ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். இது ஒரு நேஷ்னல் ஹைவே. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பக்கமும் பயங்கரமான எலஃபெண்ட் காடு, அதுக்கு இடையில தான் இந்த ரோடு போட்டிருக்காங்க. இதுதான் வந்து தமிழ்நாடு, கேரளா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கர்நாடகா, இது எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணுற ஒரு நேஷ்னல் ஹைவே. இதுக்கு ரெண்டு பக்கமுமே பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எலஃபெண்ட் ஃபாரஸ்ட்டு தான். இது ஃபுல் அண்ட் ஃபுல் டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட் அப்படின்றதுனால எப்போ வேணாலும் யானை வரும் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி புலியும் வரும், அதுக்கப்புறம் சிறுத்தையும் இந்த இடத்துல நிறைய நடமாட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம இதில் பார்த்தீங்கன்னா தோல்பட்டியில் போயிட்டு அங்கே ஒரு ரெசார்ட் ஒன்று புக் பண்ணியிருக்கோம். நைட் அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு அடுத்த நாள் காலையில் அங்கேருந்து நம்ம கிளம்பி மறுபடியும் கோயம்புத்தூரே வந்துடுவோம். ஸோ அந்த பிளான் தான். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத வந்து உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டிகிட்ருக்கோம். இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா என்ன தான் புலி இருந்தாலும் இது இருந்தாலும் இதுக்குள்ளே நிறையா வந்து ட்ரைபல் வில்லேஜஸ் இருக்குது. அந்த மக்கள் இங்கே இருக்கிற லோக்கலில் இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா 2 வீலர்ஸ் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறாங்க. பட் ஏதாவது ஒரு எமர்ஜென்சி வரும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்றத தெரியல. நம்ம காரில் போகிறதுக்கே இவ்வளோ தூரம் பயந்து போயிட்டுருக்கோம். இதில் அவங்கெல்லாம் வந்து ஈஸியாக 2 வீலரில் போயிட்டுருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு இந்த காடை பற்றி என்ன இருக்குது எது இருக்குது அப்படின்றத வந்து சொல்கிறோம். ஸோ இந்த காடு ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி யானைகள் இதெல்லாம் நிறையா நடமாட்டம் இருக்கும், அதெல்லாம் பார்க்கலாங்க. கிராஸ் ஆகுங்க பஸ்ஸு. பார்த்து கொம்புல ஒரு முட்டிட போகுது. எங்கள் அப்பா என்ன சூடு இருக்குது. அந்த கிளிப் கணக்கிடுங்க. இருங்க 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 அப்படியே இருங்க தெரியல. நிறுத்திடுங்க அப்படியே. நிறுத்திடுங்க. யானை இதுன்னு தெரிஞ்சுக்கலாம், அவ்வளோதான். இல்லைங்க, அந்த இடத்துல பாருங்க, அது பெரிய ஹம்ப் மாதிரி இருக்கு பாருங்க. கொஞ்சம் முரட்டு யானை இடம் தான் தெரியுதுங்க. இந்த பக்கம் ரோட்டு மேலே நிற்கிது. மெதுவாக போகணும்.
அந்த பக்கம் ஏதாவது இருக்குங்களா? அந்த பக்கம் ஏதாவது இருக்காண்ணா? அந்த பக்கம் ஆணை ஏதாவது இருக்குங்களா? மான் தான் இருக்குங்களா? ஏங்க ஆமாம் டக்குன்னு பாவம் லோடு ஓட்டி இழுக்க மாட்டேங்குது பாவம் அந்த பக்கம் லாஸ்ட்ல எடுங்க. இப்போதான் உள்ள இருந்து வெளியில வருதாட்டுருங்க. வரும் இந்த மாதிரி எவ்வளோ பெருசு இருக்கு. லாஸ்ட் வர்றது பெருசு இல்லைங்க தான் இங்கே ஒன்று முன்னாடி நிற்கிறது பெருசாக இருக்கு. நிறைய இருக்கு. உள்ள நிறையா நிற்குது அது. பின்னாடி வண்டி இருக்கேன்னு ஆனால் இது கொஞ்சம் பக்கத்தில் மாட்டினா இது முட்டிடும். போகலாண்ணா. அவ்வளோ எல்லாம் அப்படியே பார்த்துட்டு அப்படியே ரசிச்சுட்டு போயிட்டு வருது. இல்லை 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 வந்துடும் இதுதான் இருக்கிறதுலே எவ்வளோ பெரிய சைஸு. சாப்பிட்டு நல்லா கும்முன்னு இருக்குது. ஆமாம் இதெல்லாம் இருக்குண்ணா பின்னாடி ஆமாம் நிறையா இளங்காளைகள் ஆமாம் எல்லார் கையிலையும் ஃபோன் தான். சண்டை சண்டை சண்டை. ஏய் 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 இந்த போட்டு வந்து வண்டியை குத்திடுவாங்க. சண்டை சண்டை சண்டை. ஆமாம் 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 ஆமாம். உடனே பின்னாடி அடிக்க கரெக்டாக எப்படின்னா மரத்துக்கு நடுவில் லென்ஸ் மறைகிற மாதிரி இருக்கு. இருங்க இப்போ பின்னாடி இல்லை இப்போ லைட் கண்ணாடி அந்த மாதிரி சிக்னல் விடுது. காட்டு கொம்பங்க. இது தொலாய் வருதுண்ணா அது.
நீங்கள் இது கீழே இருக்குங்க, இந்த இதெல்லாம் இறக்குங்க, லெஃப்ட் எடுத்துங்க. எல்லாத்தையும் இறக்குங்க, ஃபுல்லாக இறக்கு. பார்த்து பார்த்து பார்த்து. ஃபோட்டோ இருக்குது பின்னாடி. குட்டினா குட்டி குட்டி அதான் ரொம்ப சின்ன குட்டி. அழகாக கீழே இருக்குது. ஆமாம், ரெண்டு இது அது கீழே. இங்கே ஒன்று இருக்கு, இது தெரியல, இது வேணால் பக்கத்துலேயே நல்லா தெரியுது. மூவ்மெண்ட் பண்ணியே போகணும். யார் இல்லை தனியாக நிற்கிறேன்னா அது குடும்பமாக நிற்கிறது. ஆள் இருக்கா? ஆமாண்ணா, இது ஒன்றுண்ணா, இது பக்கத்தில் இது 2 பெருசு ஒரு சின்னது. அங்கே ஒன்று அதோட பெருசாக ஒன்று நின்று மேய்ஞ்சிட்ருக்கு. இன்னும் கொஞ்சம் முன்னாடி போங்க. மறைச்சிக்கிச்சு கொஞ்சம். ஆமாண்ணா, வந்து நிறைய வருதுண்ணா. ஆனால் நம்ம போயிடணும். பேசி காட்டுங்க. குட்டி நல்லா தெரியும். எங்கே எடுக்க முடியும்? கட்டி நிற்கிறது. இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அது குட்டி வர மேலே ஒவ்வொரு தடவை ஜூம் ஆகாது. கிளியர் படத்தில் பார்த்துக்கலாம். கிலோமீட்டர் வாங்கிட்டு அதான் அங்கே லாஸ்ட்டில் நிற்கிது பாருங்க.
குட்டி இருக்குதுண்ணா. ரொம்ப சின்னது ஒன்று கொஞ்சம் பெருசு ஒன்று. 5 இருக்கும். வரல இங்கே தான் இருக்குது. முன்னாடியே நிற்குது. எல்லாம் காட்டுவோம். இதுவும் கிராசிங் ஆகும். இந்த ஏரியா ஃபுல்லாகவே காட்டு மாட்டு நிற்குது. அதான் இது எல்லாமே. அதுதான் உள்ளே போயிட்டு போய் ரிட்டர்ன் வந்துருச்சாட்டு. மாடு தான் காட்டு மாடு தான். காட்டு மாடு கூட்டம் 3 கூட்டங்கள். இருட்டில் எப்படி நிற்குது எல்லாம்.